ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11 ஹவர் செட்டோட எபிசோட் 2. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஐஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். கூடவே ஜெயின்னு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ரூமுக்குள்ளே வருவான். அப்போ ஐஸ் வந்து ஜெயின் கிட்ட நீ வந்து இதில் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஜெயின் வந்து அதெல்லாம் இல்லை, நான் வந்து இதில் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஐஸ் வந்து நான் எங்கே போனாலும் ஏன் இப்படி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வர, நீ வந்து கிட்ட போய் இதில் ஆக்ட் பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜெயின் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதனால ஜெயினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஐஸ் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கூட 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி பேர் வந்து குக்கி. அந்த குக்கி வந்து கதவ தட்டிட்டு, "ஜெயின் நீ உள்ள தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். உடனே குக்கி வந்து, "நீ இப்போ நடந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்ட. நீ தான் வந்து ஆக்ட் பண்ண போற" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருப்பா. இத கேட்டு ஐஸ்க்கு வந்து கடுப்பாகுது. அதனால நீ இதில ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து வெளிய இருக்கிற கேட்டி அப்படிங்கிற பொண்ணு வந்து ஐஸ்க்கு கால் பண்றா. ஆனா, இப்ப ஐஸ் வந்து ரூம்குள்ள இருக்கிறதுனால, அந்த ரூம்குள்ளேயே வந்து ஃபோன் ரிங் ஆகுற சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இத வெளிய இருக்கிற யாரும் கேட்டுறக்கூடாது அப்படின்னு ஐஸ் வந்து பயந்துடுறான். அதனால ஃபோன ஆஃப் பண்ணலான்னு போறான். ஜெயின்ட்டுக்கு வந்து இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே புரிஞ்சிருது. அதனால ஜெயின் வந்து அத அட்டெண்ட் பண்ண விடாம தடுக்கிறான். அப்படி தடுக்கும்போது, அங்க இருக்கிற ஸ்டாண்ட் வந்து 2 பேர் மேலயும் பட்டுருது. இதனால 2 பேரும் ஒரே நேரத்துல கீழ விழுந்துடுறாங்க. இந்த சத்தம் வெளிய இருக்கிற 2 பேத்துக்குமே கேட்டுருது. அதனால ஜெயின் "நீ வந்து ஓகேவா இருக்கியா?" அப்படின்னு இவங்க 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜெயின் வந்து ஐஸ் கிட்ட, "இப்ப மட்டும் நான் வெளிய போல அப்படின்னா, அவங்க 2 பேரும் உள்ள வந்துருவாங்க. அதனால நான் இதுல ஆக்ட் பண்ணணுமா, வேணாமா அப்படிங்கிற முடிவ ஒழுங்கா சொல்லு" அப்படின்னு கேட்குறான். இதுக்கிடையில வெளிய இருக்கிற 2 பொண்ணுங்களும், "நீ வந்து ஓகேவா இருக்கியா? அது மட்டும் இல்லாம ஐஸோட ஃபோன் சவுண்ட் உள்ள கேட்குதே. ஐஸும் வந்து உள்ள இருக்கானா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதனால ஐஸ் வந்து, "எங்க நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறத அவங்க 2 பேரும் பார்த்துருவாங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். அதனால வேற வழி இல்லாம ஆக்ட் பண்றதுக்கு வந்து ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் குக்கி வந்து ரூம்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காத வந்து டோர் கிட்ட வச்சுட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு குக்கி வந்து, "உள்ள ஜெயிண்ட் இருக்கான்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஐஸோட ஃபோன் சவுண்ட் கூட உள்ள தான் கேட்குது. அவனும் உள்ள தான் இருப்பான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறா. அதனால ஐஸ் வந்து உள்ள இல்ல. அவன் வந்து வெளிய ஸ்மோக் பண்ண போயிருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அங்கருந்து கிளப்பி விட்டுடுறா. ஐஸ் வந்து கிட்ட, "எனக்கு வந்து இவன் கூட நடிக்கிறதுல சுத்தமாவே விருப்பம் இல்ல. இவன வந்து மாத்து" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா வந்து, "இது வந்து கடைசி நிமிஷமா இருக்கு. நம்மளுக்கு வந்து வேற ஆக்டரும் நடிக்கிறதுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அவன் தான் வந்து ஆக்ட் பண்ணி ஆகணும்" அப்படின்னு சொல்றா. ஆனா ஐஸ் வந்து இத ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதனால வந்து, "அவன் பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கான், நல்ல பையனாவும் இருக்கான். உங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி கூட நல்லா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போறாங்க. அங்க ஜெயந்த் தான் வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்போ கூட ஐஸ்க்கும் ஜெயந்துக்கும் வந்து ஒத்து வர மாட்டேங்குது. அதனால நானே வந்து சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால குக்கி வந்து, "முதல்ல நீங்க 2 பேரும் எப்படி சர்வ் பண்றது அப்படிங்கிறத ஒழுங்கா கத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றா. அதனால இவங்க 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. அப்ப கேட் வந்து, "எனக்கு தெரிஞ்சு உங்க 2 பேத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஐஸ் வந்து இத ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப குக்கி வந்து, "அதெல்லாம் இல்ல. நீங்க 2 பேரும் சூப்பர் மேட்சா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கிட்ட "நான் சொல்றது கரெக்ட் தானே?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு யும் வந்து ஆமா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஜெயின் வந்து என்ன நினைச்சானோ தெரியல. பவுல்ல இருக்கிற கொஞ்சம் சில்லி எல்லாம் எடுத்து அவன் பிளேட்ல வந்து போடுறான். இது வந்து இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால இவனும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து அவனோட பிளேட்ல போடுறான். இப்படியே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க திருப்பியும். அப்போ குக்கி வந்து கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால, "என்னால ஃபியூச்சர்ல நடக்கிறத கூட இப்போ வந்து சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு, "நான் வந்து ஃபியூச்சர பத்தி சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ வந்து செலக்ட் பண்றா. அதுக்கப்புறம் ஐஸும் வந்து கைய குடுக்குறான். அப்போ குக்கி வந்து அவனோட கைய பார்த்துட்ட பிறகு, "நீ வந்து அதிகமாவே ஒர்க் பண்ணுவ. உன்னோட ஃபேமிலிலேருந்து கொஞ்சம் நீ தனியாவே தான் இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு ரேகைய வந்து தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த ரேகை வந்து அந்த இடத்துல இல்ல. ஏதோ தழும்பு தான் இருக்கு. அதனால என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே இதுக்கு ஐஸ் வந்து, "அது ஏற்கனவே ஒரு தழும்பால மறைஞ்சு போச்சு. அதனால தான் அந்த ரேகை அங்க இல்ல" அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து, "அது இல்ல அப்படின்னா அவன் கைய விடு" அப்படின்னு சொல்றா. ஆனா குக்கி வந்து, "அதெல்லாம் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இவனோட லவ் லைன பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவனோட லவ் லைன வந்து தேட ஆரம்பிக்கிறா. அப்ப குக்கி வந்து, "உன்னோட லைஃப்ல எல்லாருமே வந்து வந்து போற மாரி தான் இருந்திருக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணு. போனவங்க எல்லாரும் திருப்பி வருவாங்க. அவங்க கூட நீ திருப்பியும் லவ்ல இருப்ப" அப்படின்னு சொல்றா. வேற பக்கத்துல இருக்கிறதுனால ஐஸுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. அதனால "நான் ஸ்மோக் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து, "நானுமே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவன் பின்னாடியே வந்து போயிடுறான்.
அப்போ ஜெயிண்ட் வந்து ஐஸ் கிட்ட இப்படி அதிகமாக ஸ்மோக் பண்ணாத, அது மட்டும் இல்லாமல் உன் கையில் வந்து ஒரு தழும்பு இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து நானும் கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து எங்கே போனாலும் நீ வந்து என்னை இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வர. எனக்கு வந்து இது பிடிக்கல. என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்க்குறான். உள்ளே இருக்கிறவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஜெயின் வந்து சி கிட்ட உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளாக ஐஸ் தெரியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜீ வந்து அவன் என்னோட பக்கத்து வீடு பையன்தான். அவனை வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜெயின் வந்து அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்னலாம் நடந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சி வந்து அவளோட பேக்லேருந்து ஒரு டைரி எடுக்கிறா. இது வந்து ஐஸோட டைரி தான். ஐஸ் வந்து இங்கே தெரியாமல் இதை விட்டுட்டு போயிட்டான். இதை வந்து அவன்கிட்ட கொடுத்துரு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிறத வந்து நீ படிச்சு பாரு. இது வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இதை வந்து நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஜெயின் வந்து ஒரு கேப்ல ஏறி உட்காந்துட்ட பிறகு இந்த டைரியை படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்குறான். சரி படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் இவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஐஸ் வந்து எனக்கு எப்போவுமே நல்லதே நடக்காது. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தரால் எனக்கு வந்து ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஐஸோட அப்பா வந்து ஐஸுக்கு கால் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காசு கேட்டேனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஐஸ் வந்து நான் தான் ஏற்கனவே காசு கொடுத்துட்டேன்ல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அவங்க அப்பா வந்து எனக்கு அதெல்லாம் பத்தாது, இன்னுமுமே எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இதுக்கு ஐஸ் வந்து நீங்கள் என்னை பெற்றுட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து எவ்வளோ தான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியும், என்கிட்ட இருக்கிறத வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக அந்த காலை வந்து கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறான். அப்போன்னு பார்த்தா அவனோட ஷூ வந்து டக்குன்னு பிஞ்சிருது. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஷூவை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜெயிண்ட் வந்து கார்லேருந்து இறங்கி அவனோட ஷூவை கழட்டி ஐஸ் கிட்ட கொடுத்துட்டு எனக்கு வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு, ஆனால் நீ வந்து இப்போ தான் வெளியே போகிற போல இருக்கு, அதனால இந்த ஷூவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் காரில் ஏறி அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து ஜெயின் கொடுத்த ஷூவை போட்டு ஒரு வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் இருக்கிறவங்க டியூட்டர் வேணும்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக தான் இவன் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஐஸை பார்த்துட்டு உன்னை பார்த்தா நல்லா படிக்கிற பையன் மாதிரி தான் தெரியுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக டியூஷன் எடுக்க வந்துரு, அதுக்கான காசு வந்து நான் மாதம் மாதம் கரெக்டாக உன்னோட அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயின் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க வந்து ஜெயினோட அப்பா. இப்போ இவன் வந்து ஜெயினுக்கு தான் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருப்பான். ஆனால் இந்த விஷயம் வந்து இன்னும் ஐஸுக்கு தெரியாது. அதனால் ஐஸ் வந்து ஜெயின் வந்து முன்னாடி நின்னதுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அதே நேரம் ஜெயினுக்குமே வந்து அப்படி தான் இருக்குது. ஜெயினுமே வந்து ஐஸை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ் வந்து ஜெயினுக்கு டெஸ்ட் வச்சுருப்பான். அந்த டெஸ்ட் பேப்பரில் வந்து 10 அவுட் ஆஃப் 10 வந்து எடுத்திருக்க, சூப்பராக எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டிகிட்டு இருப்பான். இதை கேட்டு ஜெயினுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நான் வந்து கரெக்டாகலாம் எழுதலை, இதோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் விட்டுருக்கேன், இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிஸ்டேக்காக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால் ஐஸ் வந்து உனக்கு தான் எல்லா ஆன்சரும் கரெக்டாக தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக தப்பாக எழுதுனேன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து என்னோட அப்பாவுக்கு வந்து நான் பிஸ்னஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஐஸ் வந்து அப்படின்னா உன்னோட அப்பா கிட்ட வந்து நீ இதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறான். ஜெயின் வந்து என்னோட அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸோட கையை பிடிச்சிட்டு என்னோட அப்பா கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து என்னதான் இருந்தாலும் நீ உன்னோட ஷூவை கொடுத்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால இதை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ என்ன படிக்க விரும்புகிற அப்படின்னு கேட்குறான். நீ வந்து எனக்கு கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் தான் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து உன்னோட அப்பா வந்து ஆசைப்பட்டதுக்கும் நீ வந்து ஆசைப்படுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த நாள் ஐஸ் வந்து திருப்பியும் டியூஷன் எடுக்கிறதுக்காக போயிருப்பான். அப்போ ஐஸ் வந்து ஜெயின் கிட்ட நீ எதுக்காக காமன் ஆர்ட்ஸ் வந்து எடுத்து படிக்கணும்னு நினைக்கிற, அதில் வந்து என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும், எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து எனக்குமே கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் எடுத்து படிக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜெயின் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசை, அதனால நான் ஆக்டிங் கற்றுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபன்னியாக இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு கேட்குறான். ஜெயின் வந்து ஐஸ் கிட்ட வந்து பார்த்துட்டு உன்னோட ஃபேஸ் ஒன்றும் பார்க்கறதுக்கு ஃபன்னியாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஐஸ் வந்து நோட்டில் ஒரு ரெட் கலர் சன்ஃப்ளவரை வந்து வரைஞ்சி வச்சிட்ருப்பான். உடனே ஜெயின் வந்து எதுக்காக வந்து இதை வரைகிற, உனக்கு வந்து ரெட் கலர் சன்ஃப்ளவர்னால் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜெயின் வந்து ஆமாம், கிட்டத்தட்ட அதுவும் கூட உன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வந்து என்னை இப்படி கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெயின் வந்து சரி நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன், இதோ இந்த ரெட் கலர் ஃப்ளவரு, அதுக்கப்புறம் அந்த சன்னு, அதுக்கப்புறம் நீ, இது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான்.
அதுக்கப்புறம் ஐஸ் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஜெயின் வந்து அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஜெயினோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. இவங்களோட அப்பாவை பார்த்தது இவங்க 2 பேத்துக்கும் பயம் வந்துடுது. உடனே டக்குன்னு இவங்க 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ ஜெயினோட அப்பா வந்து, "உன்னை இங்கே டியூஷன் எடுக்கிறதுக்காக தான் நான் வர சொன்னேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்போ இங்கே வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் கிட்ட, "இனிமேல் நீ இங்கே வர வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. அப்போ ஜெயின் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்பான். அதனால ஐஸ் வந்து அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக வருவான். அப்போ ஜெயினோட அப்பா வந்து ஐஸ் கிட்ட, "நான் தான் உனக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டேன்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்கே வந்து திருப்பி வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஐஸ் வந்து, "ஜெயின் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜெயினோட அப்பா வந்து, "அவன் வந்து இப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கான், அதனால அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் அவன் நினச்ச மாதிரியே கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் தான் வந்து எடுத்து படிக்க போகிறான். அவன் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கு தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. இதனால் ஐஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு டஸ்ட்பினை பார்க்குறான். அதில் வந்து இந்த சன்ஃப்ளவரால் பண்ணப்பட்ட ஒரு ரெசின் ஆர்ட் வந்து உடஞ்சி போய் கிடக்குது. அப்போ ஜெயின் வந்து இதுக்கு முன்னாடியே இவங்கிட்ட, "இந்த சன்ஃப்ளவர் பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே அழகாக இருக்குது" அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஐஸோட இங்கிலீஷ் நேம் வந்து சன்ஃப்ளவர் அப்படிங்கிற மீனிங்கை வந்து குறிக்கும். அதனால் இவன் ரொம்பவே கடுப்பாயிட்டு கையில் இருக்கிற பொம்மையை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறான். அதுக்கப்புறம் என்ன நினச்சோன்னு தெரியல, மனசு கேட்காம திருப்பியும் அந்த பொம்மையை வந்து அவன் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கீழே குனிஞ்சு அவனோட ஷூவை வந்து பார்க்குறான். இந்த ஷூ வந்து ஜெயின்டு கூட ஷூவில், அதனால் அந்த ஷூவுமே வந்து அந்த இடத்துலயே கழட்டி போட்டுட்டு வெறுங்காலோட நடக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து காலேஜில் வந்து அவனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பான். காலேஜில் வந்து மீண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். அவர் வந்து இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்திருப்பார். அப்படி வரும்போது கையில் வந்து ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வருவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்க்கு வந்து ப்ரொஃபஸர் கிட்ட பேசின பிறகு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா ப்ரொஃபஸரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா பிட்டும் போட்டிருப்பாரு. அதை வந்து ஐஸ் அப்படியே நம்பிடுறான். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் வந்து ஐஸோட ஷோல்டர் மேலே கையை வச்சு, "உனக்கு வந்து எந்த பிரச்சனையானாலும் என்கிட்ட சொல்லுப்பா, நான் வந்து அதை தீர்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஐஸ் வந்து, "எனக்கு லவ் வந்து செட் ஆகலை, அதனால தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது" அப்படின்னு சொல்கிறான். உடனே ப்ரொஃபஸர் வந்து, "இப்படிலாம் நான் வந்து உன்ன மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து டெய்லியுமே வந்து அதை பற்றி நினச்சி தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். உனக்கு வந்து எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நேரமாக இருந்தாலும் என்னை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு, எது தேவைன்னாலும் என்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் இருக்கிற தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, "நீ வந்து இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகு" அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஐஸும் வந்து அதை நம்பி குடிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. ஐஸ் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்ட பிறகு மயங்கி விழுந்துடுறான். உடனே ப்ரொஃபஸர் வந்து அவனை வேற ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த ரூமில் வந்து கேமராலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஸ் கிட்ட வந்து தப்பாக நடக்கிற மாதிரி அந்த கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஐஸ் வந்து, "எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட வந்து சண்டைக்கு போவான். ஆனால் ப்ரொஃபஸர் வந்து, "நான் ஒன்றும் பண்ணலையே" அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிடுறாரு. உடனே ஐஸ் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அந்த ப்ரொஃபஸரோட சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து தான் அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்துட்டு டக்குன்னு ஐஸோட கன்னத்தில் வந்து அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்து, "இப்படி தான் ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட நடந்துப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஐஸ் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட வந்து சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையில் அவங்களோட ஒய்ஃப் வந்து தடுக்கிறதுக்காக வராங்க. அப்போ ஐஸ் வந்து தெரியாமல் அவங்களோட ஒய்ஃபை வந்து தள்ளி விட்டுடுறான். அப்போ ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. கீழே விழுந்ததுனால டக்குன்னு மிஸ்கரேஜ் ஆகிடுது. அதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் இருக்க எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஐஸ் வந்து படிக்காமல் பாதியிலேயே அந்த காலேஜிலேருந்து வெளியே வந்திருப்பான். இப்போ இது எல்லாத்தையுமே படித்து ஜெயினுக்கு வந்து அழுகையே வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் கழித்து ஐஸோட அப்பா வந்து இறந்துடுறாங்க. அதனால ஐஸோட அப்பா வந்து யார்கிட்டலாம் வந்து கடன் வாங்கினாங்களோ அந்த கடன்காரெல்லாம் வந்து ஐஸ் கிட்ட வந்து கடனை கொடுறா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஐஸ் வந்து, "இப்போ வந்து என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன்" அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கடன்காரங்க வந்து, "நீ மற்ற வேலைக்கு போன அப்படின்னா எங்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். பெசாட்டி நீ வந்து அந்த தப்பான வீடியோலாம் எடுப்பாங்கல்ல, அதில் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. நீ அப்படி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து அதுலேருந்து நிறைய காசு வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதனால் உன்னோட உடம்பை விற்று எங்களுக்கு வந்து சீக்கிரமாக காசு கொடுக்குற வழியை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு இவனை வந்து இழுத்துட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே படித்து பார்த்த ஜெயின்ட்டுக்கு வந்து சுத்தமாகவே முடியல. நம்மளால தான் இவன் இப்படி ஆயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டோமுக்கு வந்துட்ட பிறகு ஐஸோட ரூமுக்குள்ளே போய் அந்த டைரியை வந்து வைக்கலான்னு போகிறான். அப்படி போகும்போது தான் தெரியுது ஐஸ் வந்து தூக்கத்தில் கூட ஏதோ உளறிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து இவனுக்கு திருப்பியும் கஷ்டமாயிடுது. அழுதுகிட்டே அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் சி வந்து ஃபிலிமை பற்றி ஒரு மீட்டிங் போட்டுட்ருப்பாள். அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு பொண்ணு இவகிட்ட பேசியிருப்பாள். அந்த பொண்ணை வந்து காமிக்கிறாங்க. இவளோட பேர் வந்து லனி. இவள் வந்து இப்போ ஒரு பாருக்கு வந்திருப்பா.
இருப்பா. பாருக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு திரும்புவா. திரும்பி பார்த்தா அங்கே சி வந்து உட்காந்துருக்கா. உடனே சி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் பார்க்குறா. சிக்கு வந்து லனியை பார்த்தது ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இவன் எங்கடா இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே லனி வந்து நீங்கள் தனியாக தானே வந்திருக்கீங்க, நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சியும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதனால லனியும் வந்து அவ கூட ஜாயின் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் சி வந்து லனி கிட்ட, மிஸ்ஸஸ் லனி நீங்கள் இங்கே தனியாகவா வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு லனி வந்து, நான் டிக்யூபி கம்பெனியோட சேர்மனோட பொண்ணு அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தானே, அதனால நார்மலாகவே என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு சியும் சரி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் லனி வந்து, உங்களை வந்து எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும், நீங்கள் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்குனீங்கல்ல, அப்போலேருந்தே எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. காலேஜில் ஏற்கனவே சி வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருப்பா போல இருக்கு. இதை வந்து லனி கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போதுலேருந்தே இவளுக்கு வந்து அவன் மேலே ஒரு கண்ணாயிடுது. அதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, சி வந்து 3rd இயர் தான் படிக்கிறா, எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவளை பார்க்குறதுக்கே சூப்பர் கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்து அவளை பற்றி நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு சி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீ எப்பயாவது யார்கிட்டயாவது போய் சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு லனி வந்து, நம்ம போய் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ரீசன் இருக்கணும், அப்படின்னா வந்து போய் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இதுக்கு சி வந்து, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறது, திருப்பி அவனோட பாய் ஃப்ரெண்டு கூடயே சேர்ந்துடணுமா அப்படின்னு கேட்குறா. லனி வந்து, நீங்கள் கொஞ்சம் கோவமான ஆளுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே சி வந்து சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னேன், இதை பற்றி ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன், அப்படி இருக்கும்போது இப்போ ஜட்ஜ் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. லனி வந்து, சரி இருக்கட்டும், நீங்கள் வந்து எப்போவுமே இப்படி தான் தனியாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வருவீங்களா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சி வந்து, இல்லை நான் எப்போவுமே பீச் தான் போவேன், ஆனால் இன்றைக்கி தான் வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இதுக்கு லனி வந்து, அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்போ பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சி வந்து, நம்ம 2 பேருமே இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கும்போது நம்மளால் எப்படி வந்து பீச்சுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு லனி வந்து, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, என்கிட்ட வந்து டிரைவர் இருக்காங்க, நம்ம வந்து காரில் போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி பீச்சுக்கு போகிறாங்க. இந்த லனி கிட்ட, இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு லனி வந்து, அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவள் ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறா. உடனே சீக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே லனி வந்து டக்குன்னு எந்திரிச்சிடுறா. ஆனால் சி வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லனியை வந்து திருப்பியும் அவளோட ஷோல்டர் மேலே சாய்ச்சிக்கிறா. அதுக்கப்புறம் லனி வந்து சி கிட்ட, உங்களுக்கு வந்து எதுக்காக பீச் பிடிக்குது, உங்களோட பேரும் பீச்சோட பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து பீச் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சி வந்து, அப்படிலாம் இல்லை, இங்கே இருக்கிற கடல் அலையை பார்க்கும்போது என்னோட மனசு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், அதுக்காக தான் எனக்கு வந்து பீச்சை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு லனி வந்து, எனக்கும் கூட பீச்சை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. உடனே சி வந்து, எதுக்காக அப்படின்னு கேட்குறா. இதுக்கு லனி வந்து, இந்த பீச்சில் மெர்மைடு கூட இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான் எனக்கு இந்த பீச்சை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. உடனே சி வந்து அவள் கையில் இருக்கிற கீச்சனை பார்த்துட்டு, அதுக்காக தான் நீ வந்து மெர்மைடு இருக்கிற கீச்சனை வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு லனி வந்து, அதெல்லாம் இல்லை, இதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்குல்ல, அதனால தான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இதை வந்து இனிமேல் நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சி கிட்ட கொடுக்குறா. சியும் வந்து அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் லனி வந்து சி கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டு, எனக்கு வந்து இந்த பீச்சை பிடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே சி வந்து, என்னத்தது அப்படின்னு கேட்குறா. இதுக்கு லனை வந்து சியோட கண்ணை பார்த்துக்கிட்டே, ஏன்னா இந்த பீச்சை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, அதுவும் இன்னும் கிட்ட பார்க்கும்போது இன்னுமுமே அழகாக இருக்குது, எனக்கு வந்து இந்த பீச்சிலே இருந்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் ஒரு செகண்ட் வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக 2 பேருமே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டி வந்து ஐஸ் கிட்ட ஸ்கிரிப்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. ஆனால் ஐஸ் வந்து இவன் ரூமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அவன் வந்து இவளை பார்த்துடுறான். அதனால இவகிட்ட வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். கேட்டி வந்து, இந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ரூம் நம்பர் 803 எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டது இவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஏன்னா உள்ளே வந்து ஜெயிண்ட் உட்காந்துட்டு இருப்பான். அதனால எதுக்காக அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கேட்டி வந்து, இந்த ஸ்கிரிப்டை வந்து ஜெயிண்ட் கிட்ட கொடுக்கணும், அதனால தான் அவனோட ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஜெயிண்டோட ரூம் நம்பரையும் ஐஸோட ரூம் நம்பரையும் பார்த்தா ரெண்டுமே ஒரே நம்பரு, அதனால நீங்கள் 2 பேரும் ஒரே ரூம்லையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருக்கிற ஆள் வந்துட்டு, மற்றவங்க ப்ரைவேசிக்குள்ளே உள்ளே வராதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பார்த்து ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கேட்டிக்கு வந்து ஒன்றும் புரியலை. உடனே அந்த ரிசப்ஷனில் இருக்கிற ஆள் வந்து, நான் இங்கே ட்ராமா பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கேம்மா, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருப்பியும் ட்ராமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஜெயிண்டோட ஸ்கிரிப்ட் பேப்பரும் கேட்டிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு, நான் வந்து ரூமுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஐஸ் ரூமுக்குள்ளே வந்துட்ட பிறகு, உன்னோட ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து இங்கே இருக்குது, இதை வந்து நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்குள்ளே போகிறான். உடனே ஜெயிண்ட் வந்துட்டு, நீ வந்து உன்னோட ரூமுக்குள்ளே போய் தனியாக படிக்க போறியா அப்படின்னு கேட்குறான்.
இதுக்கு ஐஸ் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இதுக்கு ஜெயின் வந்து நீ இங்கே இருந்து படித்த அப்படின்னா நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஐஸுமே வந்து அங்கேயே உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். இதில் ஜெயின் வந்து கிட் அப்படிங்கிற கேரக்டரில் தான் நடிக்க போகிறான். அதனால் ஐஸ் வந்து ஜெயின் கிட்ட நீ இந்த கிட்டோட கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இந்த கிட்டோட கேரக்டர் வந்து இப்போ எப்படி ஜெயின் இருக்கானோ அதே மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் அந்த கேட்டு அப்படிங்கிற கேரக்டரும் இருக்கும். அதனால நீ இந்த கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து ஜீன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து திருப்பியும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட் அப்படிங்கிற கேரக்டர் நினைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இதில் கிட் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ஜெயின் நடிக்க போகிறான். அதே மாதிரி ஜீன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ஐஸ் நடிக்க போகிறான். அதுக்கப்புறம் இந்த ஐஸ் அப்படிங்கிற கேரக்டரை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஐஸ் கிட்ட கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து ஜீன் அப்படிங்கிற கேரக்டருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் வந்து ஆக்டிங்கை பற்றி மட்டும் பேசலை, உண்மையான லைஃப்லேயும் தான் பேசுகிறேன். ஜெயின் இங்கே பாரு, நீ வந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜெயின் வந்து என்ன பேசுகிற நீ, நான் இப்போயாவது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஐஸ் வந்து இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னு பார்த்து ஜெயினோட அப்பா வந்து ஜெயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஜெயினோட அப்பா வந்து ஜெயின் கிட்ட காலேஜில் வந்து உன்னை யாரோ புள்ளி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், உனக்கு வந்து எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜெயின் வந்து அதெல்லாம் இல்லை, அதை வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜெயினோட அப்பா வந்து திருப்பியும் ஐஸ் வந்து உன்னோட காலேஜில் சேர்ந்துட்டா அப்படிங்கிறத வந்து நான் கேள்விப்பட்டேன், நீ வந்து அவங்ககிட்ட திருப்பியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஜெயின் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். அதனால் ஜெயினோட அப்பா வந்து நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, நீ வந்து திருப்பியும் ஐஸ் கிட்ட பேச மாட்டல அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜெயின் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நான் வந்து அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா ஐஸ் வந்து அங்கேருந்து கிளம்பி அவனோட ரூம்குள்ளே போகலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே ஜெயின் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுக்காக போகிற, நம்மளோட கேரக்டரை பற்றி நம்ம பேச வேணாமா அப்படின்னு கேட்குறான். ஐஸ் வந்து ரொம்பவே டென்ஷனாக நீ தான் ஏற்கனவே ரொம்ப நல்லா நடிக்கிறியே, அப்படி இருக்கும்போது எதுக்காக இதை வேற ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ போய் உன்னோட அப்பா பேச்சையே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். இதனால் ஜெயினுக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஐஸ் வந்து காலேஜுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் வந்து இவங்கிட்ட வந்து பேசின மாதிரியே ஒரு பொது பையனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஐஸுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த பையன்கிட்ட இன்றைக்கி நைட்டு வந்து உனக்கு எப்படி நடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஐஸ் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதனால் அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.